ஆன்மீகமல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டியன் சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட குரு பெயர்ச்சி அப்பத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் குரு பெயர்ச்சி ஜூன் மாதத்துல வருது இல்லையா? ஸோ இந்த குரு பெயர்ச்சி ஒரு விசேஷமான இருக்கும் அப்படிங்கிறது நெறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான விசேஷங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போகுது அப்படின்னு. அதாவது நீங்க சொன்ன மாரி, ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் ஏன் ரொம்ப விசேஷமா இருக்கும்? குரு பயிற்சினாலே விசேஷம். இதுல இந்த வருடம் ஏன் ரொம்ப குரு பகவான் வரும்போது எல்லாமே வெல்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஜோதிடர்கள் எல்லாமே ஏன் குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி வரார். அப்ப கடக ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசியில் தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப உச்சம் அப்படிங்கிறது என்னன்னா வில் பவர் அதிகம். தனக்கு பிடிச்ச வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை தான் உச்ச நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட உச்ச வீட்டுக்குள்ள வரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை பலன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலன் அதிகம். அவர் பார்க்கிற இடம்லாம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, அதே போல 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மீன ராசியை பார்க்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ராசியை பார்க்கும்பொழுது நம்ம மேச ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியை நம்ம சொல்லும் போது அந்த ராசி அவங்களுக்கு எத்தனை தொடர்பாக வருது, எத்தனை பாவகமாக வருது, ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த குரு பகவான் கொஞ்சம் வில் பவராக பார்க்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம 20% சொல்லுவோம்னா இந்த வட்டம் 40% கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறது உண்மை. இப்போ வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சனி பகவானா இருக்கட்டும் அல்லது ராகுகேது பகவானா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகும்போது என்னன்னா ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்கும். ஆகா, சனி பயிற்சி வரப்போகுது, அவர் என்ன பண்ண போறான்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது ராகுகேது பயிற்சிக்கும் இதே தான். ஐயோ நிழல் கிரகங்கள், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களோ, எது நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற நிலைமையில மக்களுடைய மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனால் குரு பயிற்சி மட்டும் என்ன பண்ணுவோம்னா, ஆஹா குரு பயிற்சி வருதுங்க, ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா, ஏதாவது ஒரு மாற்றம், நான் அதாவது இப்போ இருக்கிற நிலையை விட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றமான நிலைக்கு போயிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் குரு பகவான் இருக்கார். ஏன் குரு பகவான் அப்படி இருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிற நிழல் கிரகம். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்ல மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7 கிரகங்கள் சூரியன், சந்திரன், அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ சனி பகவான், ஓகேவா. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம குரு வச்சத்தோம்னா 7 கிரகங்கள் ஆயிடுது. ஸோ இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கனால அவர் எல்லாத்துக்கும் நன்மையை தான் செய்வார் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. அதே போல ஒரு திருமணம் விஷயமா இருக்கட்டும், திருமணம் பாக்கியம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா குரு பார்வை இருக்கா, இது கலோக்கியலாவே நம்மளுடைய வில்லேஜ்லேருந்து ஜோதிட பழமொழியிலேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்லாம், ஏங்க ராசிக்கு குரு பார்வை இருக்குங்க, கல்யாணம் முடிஞ்சிடும், ஏங்க உங்க லக்னத்தை குரு பார்க்காருங்க, சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு இணைவை நம்ம எப்பவுமே வச்சிருக்கோம். ஸோ அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறனால குரு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரோ அந்த இடத்தில் உள்ள உங்களுக்கு காரணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்க போகிறது. அடுத்ததா துலாம் ராசி பார்க்க போறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. துலாம் ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தா பதவி பறிவு போகுமா, 10ல் குரு வந்தா பதவி பறிவு போகும்னு சொல்லி ஒரு ஜோதிட பழமொழி இருக்கே, ஸோ அது ரியலா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ நம்ம கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வந்தார்னா பதவியில் ஒரு நிலைநாட்டுவார். பதவிக்கான விஷயங்கள், ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் அதிக கவனம் செலுத்து, அசால்ட்டாக இருக்காத, யாரையும் நம்பி ஒப்படைக்காத, இந்த விஷயங்களை மட்டும்தான் கவனமாக இருக்கணும். தொழில் போயிடும், வேலை போயிடும் அப்படிங்கிற பதட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல குரு அமர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க. அப்போ 2ஆம் இடம் தான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிற ஒன்று இயங்கும் போது எப்படி வேலை இல்லாமல் இருக்க முடியும், எப்படி தொழில் இல்லாமல் இருக்க முடியும்? ஸோ அப்போ அது இருந்தால் தானே ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் வரும். அப்போ அந்த இயக்கத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்கறனால
ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள உள்ள போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க. அப்பாடி! நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு லாபம் கிடைச்சிருச்சு. நான் இவ்வளோ நாள் நான் ஒரு நம்பி ஒருத்தர்ட்ட பணம் குடுத்துருந்தேன். அந்த மனுஷன் பணமே தரமாட்டேங்கிறான். நானும் எவ்வளவோ அவன்ட்ட போய் பேசி பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அப்படி கிடைக்காத பணம், இப்ப குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைச்சிருச்சு. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். சில துலாம் ராசிக்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். தான் குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து கொஞ்சம் எங்கேயாவது டிராவல் பண்ணணும். தான் குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேயிறோம். கொஞ்ச நேரம் அவங்க கூட ஒரு அன்ப காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்ல நிறைய ஒரு 3 வருஷத்துல பல துலாம் ராசி அன்பர்கள் தள்ளி வைக்கப்பட்டார்கள். அவங்க இவங்க குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா போன இவங்களோட லைஃப்ல இவங்கள சுயநலவாதின்னு சொல்லி தள்ளி வச்சு இவங்கள ஏமாத்துனாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில குடும்ப உறவுகளுடன் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, இவங்க குடும்ப உறவுகள் இவங்க கூட புரிந்து அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியா கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. அதேபோல மனசுல பட்டத வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க. அதான் நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லி இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எழுதும்போது பக்கத்துல ப்ளஸ் போட்டு துலாம் ராசின்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா 80% துலாம் ராசி என்பர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுயநலம் இல்லாமல் நீதி, நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பவங்க தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க. 20% துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சூரியன் நீச்சமானனால தன்னுடைய சுயநலத்துக்காக வாழக்கூடியவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய குருங்கானால அந்த 80% எடுத்துக்குருவோம். அப்ப இந்த நேர்மையா இருந்தேன். நான் மனசுல பட்டத வெளிப்படையா சொன்னேன். நான் உண்மையா இருந்தேன். அதனால தான் பிரச்சனை. நான் வந்து ஓப்பன் டிக்ளேரா ஒருத்தன் ஒருத்தன் என் கண்ணுக்கு நேரா தப்பு நடக்கு அலுவலகத்துல. அத நான் வந்து அவன அட்வைஸ் பண்ணேன். அதனால நான் வந்து மத்தவங்களால ஒரு கஷ்டப்பட்டேன். அப்படிங்கிற நிலைமையில உள்ள துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமே அதெல்லாம் இல்லாம, இவங்களுடைய உண்மையான அன்புக்கும், உண்மையான நேர்மைக்கும் இவங்க லைஃப்ல ஒரு பிரகாசமான ஒரு லைஃப் வாழக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் குடுத்துருவார். படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கும் சார் இந்த காலகட்டம்? துலாம் ராசி மாணவ செல்வங்கள் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்பு. விளையாட்டு போட்டி சார்ந்த விஷயங்கள எதுல கலந்துக்கிட்டாலும் மிகப்பெரிய சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்புலாம் நம்ம துலாம் ராசி மாணவ செல்வங்களுக்கு இருக்கு. அதாவது கல்வியில மட்டும் கிடையாது. எந்த ஒரு போட்டினாலும் சரி, இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லி எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் முதன்மையான மாணவனாக, முயற்சி எடுத்தால் வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய மாணவியாக வரக்கூடிய பாக்கியம் நம்முடைய குரு பகவான் துலாம் ராசி மாணவ செல்வங்களுக்கு குடுப்பாங்க. வீடு வாங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுக்குலாம் இந்த காலகட்டத்துல யோகம் இருக்கா சார்? துலாம் ராசி என்பவர்களுக்கு 4ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமா பார்க்கறனால, சொந்த வீடு வாங்குறது, சொந்த வீடு கட்டுறது, அதுபோல வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலைகள், வீட்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் என்னன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில, வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக தன்னை இயக்கி, அதன் மூலமாக குடும்பத்தில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய பாக்கியம்லாம் நம்ம துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அற்புதமா குடுப்பார். அதேபோல கொஞ்சம் ஏக்கர் கணக்குல வாங்கணும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு பார்க்குறேன், இடம் பார்க்குறேன், திடீர்னு அமைய மாட்டேங்கி. ஸோ அது இப்போ அமையுமானா இந்த காலகட்டம் உறுதியாக நம்ம துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு ஏக்கர் கணக்குல வாங்கக்கூடிய அமைப்பு, குரு பகவானுடைய அருளாலும், பொருளாதாரத்தில் ஏற்றத்தினாலும் உறுதியா வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சார் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவாங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப குடும்பத்துல வந்து சில பேருக்கு ஆரோக்கியம் வந்து பிரச்சனையா இருந்துச்சுன்னா, இந்த டைம்ல அவங்களுக்கு ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருக்குமா? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். அதாவது 6ஆம் இடத்துல சனி பகவான் போனதுலேருந்தே மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியான பிரச்சனை, கடன் ரீதியான பிரச்சனையில துலாம் ராசிக்காரங்க சிக்கி தவிக்கிறாங்க. அதேபோல வேலையில மிகப்பெரிய ஒரு டாமினேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். கரெக்ட்டா இருக்கேன். நீ கரெக்ட்டா வேல பாரு. நீ வந்து ஓனர ஏமாத்த நினைக்காத. அதேபோல என்ன ஏமாத்த நினைக்காத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் வேண்டாம் அப்படின்னு நிக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு தான் நிறைய வேலையில பிரச்சனை. ஒரு இடத்துல துலாம் ராசிக்காரங்க ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க பாக்கியவான்ன்றோம். அவங்களால வேலை பார்க்க முடியாது. சார் 2 வருஷத்துக்கு மேல இருக்க முடியல சார். சார் 3 மாசத்துக்கு மேல இருக்க முடியல சார். நான் மாறிக்கிட்டே இருக்கேன். என்னை நான் ஒவ்வொரு தடவையும் நான் என்னைய வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்கேன். ஆனா என்னை மீறி என் ரத்த ஓட்டம் அது ஏத்துக்கிற மாட்டேங்க அப்படிங்கிற மாரி ஒரு வேலையில நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்ப அந்த நிலையிலிருந்து மாறி, இவங்களுடைய வேலையில ஒரு மாற்றத்தையும், மிகப்பெரிய முன்னேற்றத்தையும், ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய துலாம் ராசிக்கு உண்டு. கடன் பிரச்சனையிலருந்து மீண்டு வந்துருவாங்க. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையில எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும்,
அது படிப்படியாக மாற்றப்பட்டு சூப்பராகவும் ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள் கவனமா இருக்கணும் சார்? துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கு. சிந்தனைகளை கரெக்டாக கொண்டு போகணும். அவசரப்படக்கூடாது. நிதானமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பொக்கிஷமாக கிடைக்குது. இதை இவங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அவங்களுக்காண்டி செலவழிக்கிறேன், இவங்களுக்காண்டி செலவழிக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம துலாம் ராசிக்காரங்களை ஒருத்தவங்களை நம்ம கூட கூட்டு போகிறோம்னா, நம்ம பாக்கெட்லேருந்து பணம் எடுக்க முன்னாடி அவங்க ஜிபே பண்ணிடுவாங்க. நான் பண்ணுறேங்க உங்களுக்கு, நீங்கள் இப்போ ஷாம் இருங்க அப்படிமா. இவங்ககிட்டயே 1000 ரூபா தான் இருக்கும். அங்கே பில்லு 850 ரூபா வந்திருக்கும். கூட வந்திருக்கவே இப்போ 10,000 ரூபா பையில் வச்சுருப்பான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. தான் கூட வந்தவங்களுக்கு நம்ம தான் உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் நம்ம வீட்டை கஷ்டப்படுத்தினா பரவாயில்ல, கூட வந்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கணுங்காண்டி பட்டுன்னு பணம் சார்ந்த விஷயங்கள் அசால்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். இவங்க பணத்தை நிதானமாக செலவழிக்கிறது, தேவையில்லாமல் செலவழிக்காமல் இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் செலவழிக்கிறத நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இவங்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல கேது இருக்கனால இவங்களை விட மூத்த சகோதர சகோதரிகள், இவங்களை விட வயது மூத்தவங்க கூட வேலை பார்க்குறாங்கன்னா, ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துவது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குருபெயர்ச்சி காலகட்டத்துல எந்த கோவில் வழிபாடு இவங்களுக்கு சிறந்தது சார்? அதாவது நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ நம்ம பேசியிருக்க நேரத்தை வந்து பிரசனமாக எடுத்து பார்க்கும்போது, மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப பெரிய மாற்றத்தையும், வாராகி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக 2 அம்மனையும் பிடிச்சிக்கிட்டா போதும் எல்லா விதமான விஷயங்களும் ஏற்றமும் மாற்றமும் துலாம் ராசிக்கு குரு பகவானுடைய அருளாலும் வழிபாடு மூலமாகவும் முன்னேற்றம் உண்டு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.